அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வில் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 11 அதாவது தமிழுக்கு மாசி மாதம் 27 செவ்வாய்க்கிழமை. துவாதசி திதி 8-14 வரை, அதற்கு மேல் திரையோதசி. ஆயில்ய நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை. சாயங்காலம் மத்தியானமே 1:30லிருந்து 2:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு கலர் சற்று போட்டுக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பழுப்பு, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த டபுள் கலர் வருது இல்லையா, ஜீன்ஸ் பேண்ட்டில் வர்றது மாதிரி அந்த கலரை தவிர்த்து விடும். நீங்கள் சாப்பிடக்கூடியது ரேடிஷ், அதாவது முள்ளங்கி, புதினா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை பார்த்தோம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உருக்காலை, அதாவது ஸ்டீல் பிளான்ட்டு அல்லது எரிபொருள், ஆம்புலன்ஸு, பொது தொண்டு, கவர்மெண்ட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட்டில் எம்எல்ஏ ஆஃபீஸு அல்லது மினிஸ்டர் ஆஃபீஸ், அந்த மாதிரி ஆஃபீஸ், அரசு பணி, மிலிட்ரி, போலீஸ், பொது ஜென்ரலான ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சு நடத்துகிறது. அதே மாதிரி செங்கல் சூளை, அதாவது பிரிக்ஸு தயார் பண்ணுறது, கனிமப் பொருள், அதாவது பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பொருள் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிசிட்டி போன்ற துறை பணிகளால் மிகவும் மேம்பாடு அடைவார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்பாடு உடையதாகின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு, மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன், அதாவது உடல்நலம், உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. வீட்டிற்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. வாகனம், வீடு, இது புதியன வாங்க முயற்சி செய்கிறீர்கள். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. பொருள் வரவு பரவாயில்லை. ஆடை அணிகலன்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் ஒரு கலந்துரையாடல் முதலியனவை கிட்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. உழைப்பு, முயற்சி, நம்பிக்கை தான் உங்களது வெற்றிக்கு வழி. அடுத்து மிதுன ராசி. குடும்பத்தில் மங்களகாரியம் நடப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்கின்றன. வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி, கௌரவம், புகழ், அந்தஸ்து ஆகியவை உண்டாகின்றது. ஆனால் கௌரவத்திற்காக, வீம்பிற்காக செய்யும் செலவு அதிகரிக்கிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். அடுத்து கடகராசி. உடல் நோய் நீங்கி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. சிறு பிரயாணமும் அதனால் நல்ல பலனும் கிடைக்கின்றது. பேச்சை குறைத்து கொள்ள நல்லது. ஏன்னா வீட்டிற்காக வீம்புக்காக வாக்கு கொடுத்து அதை வீண் செலவு, அந்த வாக்கு கொடுத்ததுனால வீண் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. மனைவியுடன் சிறு அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுகின்றன. அடுத்து சிம்மராசி. பண இழப்பு உண்டாகிறது. அதனால் ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டி செல்லுங்கள். உத்தியோகம் செய்பவர்கள் வேலையில் பிரச்சனையை சந்திக்க வேண்டி உள்ளது. இவ்வளவுக்கும் மத்தியில் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களின் உதவி கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் உண்டாகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது.
கணவன் மனைவி உறவு திருப்தியாக இருக்கிறது. பெரியோர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றன. அடுத்து துளாராசி. புதிய தொழில் நன்றாக செல்கிறது. மகிழ்ச்சிகரமாய் பொழுது கழிகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே கிடைக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களுடன் உறவு அந்த பேச்சுவார்த்தை நன்றாகவே செல்கின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. மனசு ஒரு நிலையில் இல்லை, கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் இல்லாமல் எதிரிகளை பற்றிய ஒரு பயம் மனதில் ஏற்படுகிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்தால் கூட பயப்படும்படி ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மா பழையதை சூடு பண்ணி சாப்பிட்றது, ஹார்ட் ஐட்டங்களை நைட்டு எடுத்துக்கிறதெல்லாம் தவிர்த்து விடவும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாக வாய்ப்புள்ளது. அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி கூட கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள்தான். மனைவி மக்களிடமும் பரிவுடன் பேசுங்கள். இல்லாவிட்டால் வீணான சண்டை சச்சரவு ஏற்படக்கூடும். நீங்கள் எது சொன்னாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தூர பிரயாணங்களை, ட்ராவலிங்கை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு புதிய முயற்சியையும் முன்னெடுக்க வேண்டாம். அடுத்து மகர ராசி. அதாவது ஃபைனான்ஸ் ரொட்டேஷன், பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கின்றது. பெரியோர்கள் உயரதிகாரிகளின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுகிறீர்கள். கணவன் மனைவி உறவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. செலவுகள் ஏற்பட்டாலும் மனம் மகிழ்ச்சிக்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றன. எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்கு மனதுக்கு இசைந்ததாகவே நடக்கின்றன, அமைகின்றன. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். அடுத்து மீனராசி. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. மனம் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறது. அன்னையின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. மக்கள் பேறு உண்டாகிறது. நல்ல இது மாதிரி சுப செலவுகள் உண்டாகின்றன. உயர்கல்வி பயில்வோருக்கு நல்ல பாராட்டு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே கழிகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. உங்கள் ஜாதகத்தை பற்றிய விரிவான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 எண்ணுக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள்.